மறுபடியும் ரெவலேஷன் முதல் 3 அதிகாரத்தை முடிச்சிட்டோம். இன்னைக்கு 4:5 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 19வது வசனத்துல, முதல் அதிகாரம் 19வது வசனத்துல கர்த்தர் சொன்னாரு யோவான் கிட்ட, நீ ஏற்கனவே பார்த்ததை எழுது, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத எழுது, இனி வரப்போறத நான் காமிப்பேன், அதையும் நீ எழுது அப்படின்னு சொன்னார். அப்போ யோவான் ஏற்கனவே என்னத்தை பார்த்தாரு? உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவ பார்த்தாரு, the glorified Jesus Christ. அவர் அதை பார்த்தாரு. நீ அதை எழுது அப்படின்னு சொன்னாரு. அதை நம்ம முதல் அதிகாரத்துல ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். he saw Jesus Christ, the high priest, அந்த white robe-ஓட அந்த இயேசுவை பார்த்தாரு. அதை நீ எழுது அப்படின்னு சொன்னாரு. அவர் அதை எழுதிட்டாரு. நீ பார்க்கறத எழுது அப்படின்னு சொன்னாரு. 2-3 அதிகாரத்துல சபையின் காலத்தை குறித்து அவர் பார்த்தாரு. 7 சபைகளுக்கு சபைகளுடைய நிலைமை என்னங்கிறத இயேசு காண்பித்தாரு. அதையும் பார்த்தாரு, அவர் எழுதிட்டாரு. அப்புறம் கர்த்தர் சொன்னாரு, இனி வரப்போற இந்த சபையின் காலம் முடிந்ததுக்கு பிற்பாடு இனி வரப்போற காலத்தை நான் உனக்கு காண்பிப்பேன், அதை நீ என்ன பண்ணு, நீ எழுது அப்படின்னு சொன்னாரு. அப்ப நம்ம இப்ப முதல்ல அவரு ஏற்கனவே பார்த்ததை படிச்சுட்டோம், நடந்துகிட்டு இருந்ததையும் முடிச்சிட்டோம். இனி வரப்போற நாட்களை நம்ம பார்ப்போம். இனி வரப்போற நாட்கள் நம்ம காலத்துக்கு பிற்பாடு, இப்போ ஒன்றும் அதெல்லாம் நம்ம கண்கள்ல தெரியல. இனி வரப்போற காலத்தை நம்ம பார்ப்போம். ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே இந்த சார்ட் உங்களுக்கு தெரியும். மோசே சீனாய் மலைக்கு கர்த்தர் கொண்டு போன போது அவருக்கு நிறைய காரியங்களை சொல்லி வைத்தார். அது நம்மளுடைய வேதத்துல கிடையாது, ஆனா யூதர்களுடைய புஸ்தகத்துல உண்டு. இந்த மிஷ்னா, மித்ராஷ் அப்படின்ற புஸ்தகங்கள்ல உண்டு. அதனால அதை அவங்க என்ன சொல்றாங்க, ஓரல் டீச்சிங் அப்படின்னு. ஓரல் டீச்சிங் இருக்கு. அது பிரகாரம் கர்த்தர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சாயல்ல ஒரு மனிதனை படைத்து, மனுஷன் இந்த உலகத்தை ஆளட்டும்னு சொல்லி இந்த உலகத்துக்கான பிரமாண பத்திரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஆதாமுக்கு அவர் கொடுத்திருந்தாரு. கொடுத்ததோட மட்டும் இல்லாம ஆதாமுக்கு 6000 வருஷம் இந்த உலகத்தை ஆள சொல்லி அவர் கொடுத்திருந்தாரு. 6000 வருஷம். ஆனா 2 பேதுரு 3:8 சொல்லப்பட்டிருக்கு, 1000 வருஷம் கர்த்தருடைய பார்வையில ஒரு நாள், ஒரு நாள் 1000 வருஷம் அப்படின்னு. அப்போ 6000 வருஷம் கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்தாரு. அதை எப்படி வச்சிருந்தாருன்னா, கர்த்தர் 6 நாளையில உலகத்தை படைச்சு 7வது நாள் ஓய்வெடுத்தாருன்னு போட்டுருக்கு. அதே மாதிரி 6000 வருஷத்தை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்திருந்தாரு இந்த உலகத்துல ஆளுகை செய்யறதுக்கு. அப்போ ஒரு வருஷம் 1000 வருஷங்கிறது ஒரு நாள். அப்படி 1, 2, 3, 4, 6 வரைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த முதல் 2000 வருஷம் ஆதாம்ல இருந்து முதல் 2000 வருஷம் என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் சொன்னார் மனுஷன் அவனுடைய மனசாட்சியின்படி வாழலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்டத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அது குழப்பத்தின் காலமா இருந்தது. தட் இஸ் த ஏஜ் ஆஃப் கேயாஸ். அப்போ ஆதாமுடைய காலம் முடிஞ்சு 2000 வருஷத்துக்கு நேரத்துல மோசே வந்தார். மோசே வந்தோடனே அடுத்த 2000 வருஷம் நியாயப்பிரமாணத்தின் காலமா இருந்தது, ஏஜ் ஆஃப் லா அப்படின்னு. அந்த 4வது நாள் அல்லது 4000 வருஷம் கடைசியில இயேசு கிறிஸ்து வந்தாரு. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்துக்காக, மனுஷனுடைய பாவத்துக்காக மரித்து உயிரோடு எழும்பின போது சபையின் காலம் ஆரம்பிச்சது. 5-6. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ பார்த்ததை எழுது, பார்த்து கொண்டிருக்கிறத எழுது, இனி வரப்போற நாளை நான் உனக்கு காண்பிப்பேன், அதை எழுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு, மனுஷனுக்கு நான் கொடுத்த 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு, சபையின் காலமும் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், புதிய காலத்துக்குள்ளார உங்களை கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லும் போது நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோம். முதல் அதிகாரத்திலையும் 2-3 ரெவலேஷன், இந்த 3 அதிகாரத்திலையும் பார்த்ததுல இருந்து பல வேறுபாடுகள் மாறப்போகுது. இப்போ இந்த இவ்வளவு நாள் நம்ம ரெவலேஷன்ல பார்த்த அந்த சீன் மாறுது. அந்த சீன் மாறுது. இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தோம்? முதல் அதிகாரத்துல வெண் அங்கி தரித்திருந்த பிரதான ஆசாரியரா பார்த்தோம், ஹை பிரீஸ்டா பார்த்தோம். இனி வரப்போற நாள்ல அவரை எப்படி பார்க்க போறோம்? அவரு
சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ராஜாவா பார்க்க போறோம். So the scene is changing from Jesus the high priest to Jesus the king of kings. அப்படி மாறப்போகுது, சீன் மாறப்போகுது. ரெண்டாவது செட்டிங்ஸ் மாறிடுது. இவ்வளோ நாள் என்னத்தை பார்த்தோம்? உலகத்துல இருக்கிற சபையை பார்த்தோம். ஆனா இன்னைக்கு இந்த 4வது அதிகாரத்துல இருந்து என்ன ஆக போகுது? பரலோகத்துல இருக்கிற தேவாலயத்தை பார்க்க போறோம். அப்போ செட்டிங்ஸ் earthly churchல இருந்து heavenly templeக்கு மாறுது. So the settings are changing. அது மட்டும் இல்ல, இனிமே வரப்போற அதிகாரங்கள்ல கருப்பொருள், the substance அது மாறப்போகுது. இவ்வளோ நாள் கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மனுஷனை நோக்கி மனம் திரும்பு அப்படின்னு பல கால அவகாசத்தை கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா இனிமே வரப்போற நாட்கள்ல முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்குள்ள போக போறாரு. அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, the scene is changing from Jesus the high priest to Jesus the king. செட்டிங்ஸ் மாறிடுச்சு. சபையில இருந்து பரலோகத்துல இருக்கிற தேவாலயத்துக்கு இனிமே செட்டிங் மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, சப்ஸ்டன்ஸ், நம்மளுடைய கருப்பொருள். கர்த்தர் இனிமே நம்ம கிட்ட கெஞ்சிட்டு இருக்க மாட்டாரு, மனம் திரும்புங்க அப்படின்னு. அதுக்குரிய டைம் ஓவர் ஆகுது. இனிமே என்ன ஆக போறாரு? அவர் ஜட்ஜா வர போறாரு. So these three things happens in Revelation 4 and 5. இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். அப்போ இந்த Revelation 4 and 5 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே தானியேலோட 70th வீக் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். டேனியல் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ரெவலேஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லா காரியங்களையும் சொல்லி நான் ஆரம்பிச்சு வந்திருக்கேன். ஆனா நீங்க வாசிக்கலைன்னா உங்களுக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது. அது உங்க கையில தான் இருக்கு பொறுப்பு. டேனியல் 70வது வாரம், ஏன்னா டேனியலுக்கு கர்த்தர் 77 இயர்ஸ் 490 வருஷம் கொடுத்திருந்தாரு. அதுல 483 வருஷம் அளவுக்கு அவர் டைமிங் கொடுத்திருந்தாரு. 70வது வருஷத்தை அவர் ஒண்ணுமே செய்யல, விட்டுட்டாரு. அந்த டேனியலோட 70th வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பா இந்த 4-5 அதிகாரங்கள் ஆரம்பிக்குது. சரி, இப்போ இதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வெளிப்படுத்துற விசேஷம் 4வது அதிகாரம் முதல் 4 வசனம் வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அப்போ முதல் 4 வசனங்கள். இப்போ இந்த ரெவலேஷன் 4வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது யோவான் பார்த்த முதல் காரியம் எதோட பேரலல் ஆகுது? ஏதாவது நீங்க வாசித்தது ராப்சரோட பேரலல் ஆகுது. ராப்சர், கர்த்தர் சொன்னது போல இந்த 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. சபையின் காலம் முடிஞ்சு போயிடுச்சு, கிருபையின் காலம் முடிஞ்சு போயிடுச்சு. கர்த்தர் ஏற்கனவே சொன்னாரு, அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா சபைக்காக நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுல இருக்கிற லாங்குவேஜ் நீங்க பாருங்க. அந்த 4 வசனத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க. நான் ராஷ் ஹஷானா, அந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், உங்களுக்கு அதை நான் சொல்லியிருக்கேன், ஃபால் ஃபீஸ்ட். அதுல முதல்ல என்ன போட்டிருக்கு? வானத்துல ஒரு கதவு திறக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். வானத்துல ஒரு கதவு திறக்கிறதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், 25வது அதிகாரம் 10வது வசனத்துல மணவாளனுக்காக காத்திருக்கும் போது 10 கன்னியர்களை காமிக்கிறாங்க. அதுல 5 பேர் ஏற்கனவே எண்ணெய் வச்சிருந்தாங்க அவங்களுடைய லேம்புக்கு, மற்றவங்க கிட்ட இல்ல. அந்த மற்ற 5 கன்னியர்களும் எண்ணெய் வாங்க போகும்போது மணவாளன் வந்துட்டாரு. வந்தோன்னா கதவு திறக்கப்பட்டது. ஆயத்தமா
இருந்தவங்க மட்டும் உள்ள போனாங்க, அப்புறம் கதவு மூடப்பட்டுருச்சுன்னு போட்டுட்டு. அப்போ இந்த கதவு எங்க திறக்கப்படுது? பரலோகத்துல திறக்கப்படுது. எதுக்காக திறக்கப்படுது? ஆயத்தமா இருக்கிற தன்னுடைய சபையை கொண்டு வரதுக்காக. அப்போ ஃபர்ஸ்ட் பேரலல் இது அப்படியே எதோட பேரலல் ஆகுது? ராப்சரோட பேரலல் ஆகுது. அடுத்தது போட்டுருக்கு, எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் என் காதுல கேட்டுது, மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி, கம் அப் ஹியர் அப்படின்னு. அது எப்படி இருந்தது? ட்ரம்பெட்டை போல இருந்தது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17 வசனங்கள் உங்களுக்கு தெரியும். அதுதான் ராப்சருக்கு கிளாசிக்கல் பேசேஜ். கர்த்தர் நடுவானத்துல வருவார். வரும்போது எக்கால சத்தம் துணிக்கும். கர்த்தர்ல நித்திரை அடைந்தவங்க எழுந்திருப்பாங்க, மற்றவங்க மறுரூபமாக்கப்படுவாங்க, கர்த்தரோட கூட என்ன பண்ணுவாங்க? அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு. இப்போ யோவான கர்த்தர் அதைத்தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? வானம் திறக்கப்பட்டுருச்சு, மணவாளன் வரதுக்கு வானம் திறக்கப்பட்டுருச்சு, எக்கால சத்தம் கேக்குது. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ மேலே வா அப்படின்னு. So this alludes to the rapture of the church. நம்ம ஒரு நாளைக்கு இப்படித்தான் ஒரு சத்தம் இருக்கும். நம்ம கர்த்தர் வராரு வராருன்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்காது, எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்காது. ஆயத்தமா இருக்கிறவங்களுக்கு தான். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி எப்படி வேணாலும் வாழலாம் தயவு செய்து நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க வாசிக்கும் போது நிறைய காரியங்கள் தெரியும், அப்படி இருக்காது. அதனால கம் அப் ஹியர் அப்படின்னு சொல்றாங்க. கம் அப் ஹியர் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டோன்னே நான் என்னவானே? ஆவிக்குள்ளானே அப்படின்னு போட்டிருக்கு. ராப்சர்ல முக்கியமான ஒரு காரியம், நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவிக்குரிய சரீரத்தை தரித்து கொள்ளுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52வது வசனத்துல இந்த மாமிசமானது மாறி ஆவிக்குரிய சரீரத்தை நம்ம தரித்து கொள்ளணும் அப்படிங்கறத அங்க போட்டிருக்கு. அதனால யோவான் நான் ஆவிக்குள்ளானே அப்படின் போது இந்த சரீரம், இந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டு நான் இப்ப என்ன ஆயிட்டேன்? பரலோகத்துக்கு ஏற்ற சரீரத்துக்குள்ளார நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடுத்தது என்ன ஆகுது? நீங்க இந்த வரப்போற காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் இந்த சபை மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டது பாத்தீங்களா? அது எல்லாமே என்னாச்சு? ஒரு கூட்டமா கர்த்தர் கூட்டி சேர்த்துட்டாரு. கர்த்தர்ல மரித்தவங்க எல்லாரையும் ஒரு கூட்டமா சேர்த்துட்டாரு. அது மட்டும் இல்லாம பரலோகத்துக்கு போனோன்னு தான் நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அங்க இருப்பாங்க. அப்ப எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிடுவாங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9-10. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9-10. நான் ராப்சர்ல சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்தேன், தயவு செய்து அதை வாசித்து பாருங்க. ஏன்னா நான் அதை என்னால ரிப்பீட் பண்ண முடியாது. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்போ பரலோகத்துல கர்த்தருக்குரிய எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒன்னா கூட்டப்படணும்னு. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்த போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க எழுந்து போயிட்டாங்க. மத்தேயு மாத்திரம் அதை எழுதுறாரு. மத்தேயு 27வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டுட்டு அவர் உயிரோட எழுந்த போது கல்லறைகள் திறக்கப்பட்டது. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவோட அவங்க மறுரூபமாகி அவங்க போயிட்டாங்க. ஆனா அடுத்த சான்ஸ் யாருக்கு? நமக்கு. ராப்சருக்கு அவர் வரும்போது கர்த்தர்ல இயேசுல ரட்சிக்கப்பட்ட மரித்தவங்க உயிரோட இருக்கிறவங்க மறுரூபமாகுவாங்க. அப்ப இவங்க எல்லாரையும் ஒரு கூட்டமாக்குவாங்க. நான் ராப்சருக்கு பல பேர்கள் இருக்குன்னு இந்த இடத்துல என்ன பேரு? எபிசினகாகே. உங்களோட நோட்ஸ்ல இருக்கு பாருங்க. எல்லாரையும் ஒரே கூட்டம், கேதரிங் டுகெதர். அதுக்குதான் எபிசினகாகே அந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த முதல் 4 வசனம் எவ்வளவு தூரம் ராப்சரோட பேரலல் ஆகுதுங்கிறத நீங்க பாருங்க. நான் ஏற்கனவே இந்த வகுப்பு, இந்த ரெவலேஷனுக்கு வரத்துக்கு முன்பா 7 பண்டிகைகளை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். அதுல முதல்ல 3 பண்டிகைகள் வசந்த காலத்துல வருது, ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்ஸ். 1 பெண்டிகாஸ்ட், அது சம்மர் ஃபெஸ்டிவல். அடுத்த 3 ஃபால் ஃபெஸ்டிவல், மழை காலத்துல வருது. இந்த 3 ஃபெஸ்டிவல்ஸும் தான் இன்னும் நிறைவேறல. இயேசு கிறிஸ்து இதை நிறைவேற்றல. அப்போ அநேகமா இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் போது ராப்சர் நடக்க சான்ஸ் இருக்கு.
the feast of trumpets போது. ஏன்னா எக்காலம் ராப்சரோட இங்கேயும் நீங்க பாருங்க, எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் என்ன சொல்லுச்சு, come up here அப்படின்னு சொல்லுச்சு. So there is trumpets. But அக்டோபர் 3ஆம் தேதி it's the feast of trumpets, Rosh Hashanah. கர்த்தர் வரலாம் தெரியாது நமக்கு, அதனால நம்ம எப்போதுமே ஆயத்தமா இருக்கணும். அப்போ நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸா இருக்கும், ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸா இருக்கும். அதுக்கு பிற்பாடு மற்ற 2 ஃபீஸ்டும் எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஆர்டர்ல பார்க்கும்போது ஒரு காரியம் நமக்கு தெளிவாகுது. உபத்திரவ காலத்துக்கு முன்பு சபை எடுத்துக்கொள்ளப்படும். உபத்திரவ காலத்துக்கு முன்பா சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இன்னும் 7 வருஷம் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கல, 6வது அதிகாரத்துலதான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்பாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படுது. அப்ப இது உங்களுக்கு புரியுதா? அப்போ நமக்கு ராப்சர் ஆயிடும், அவ்வளவுதான் நமக்கு தெரியுது. ராப்சர் ஆயிடும், மறுரூபமாக்கப்படுவோம், பரலோகத்துக்கு போவோம். பரலோகத்துல போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த பேரலல்ல நம்ம பார்ப்போம். பஸ்கா பண்டிகையின் போது, முதல் ஃபீஸ்ட் பஸ்கா பண்டிகையின் போது கர்த்தர் சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஆடை எடுத்துட்டு போவாங்க. அந்த ஆட்டை கொண்டு போய் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பலியாக்க கொடுப்பாங்க. அப்போ இந்த ராப்சரும் பஸ்கா பண்டிகையின் போது நடக்கிற சில காரியங்களுக்கும் பேரலல் இருக்கு. ஆனா அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும் போது யாருமே ராப்சரை குறிச்சு நினைக்கிறது இல்லை. அவங்களும் அதைத்தான் செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கும் புரியறது இல்லை, நமக்கு சுத்தமா புரியறதே இல்லை. ஏன்னா நமக்கு யாருமே ஒன்றும் சொல்லி தரதில்லை. பஸ்கா பண்டிகையின் போது அவங்களுக்கு ஒரு காரியம் இருந்தது, ஒரு கூடுகை இருந்தது. அதுக்கு பேரு பாஸ்ஓவர் அசம்பிளி அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அது எவ்வளவு தூரம் பேரலலா வருதுன்னு பாருங்க ராப்சரோட. அந்த பஸ்கா பண்டிகையின் போது என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற எல்லா குடும்பத்தாரும் ஆளுக்கு ஒவ்வொரு ஆடை கொண்டுட்டு வந்து தேவாலயத்தின் வளாகத்துல அந்த ஆடுகளை நிறுத்த வைப்பாங்க. அப்போ அந்த வளாகம் பூரா எப்படி இருக்கும், வெள்ளையா இருக்கும். அவ்வளவு ஆடுகள் நிறுத்தப்பட்டிருக்கும். கேதரிங் டுகெதர். நம்மளும் அப்படித்தான், எல்லாரும் போய் இப்ப எங்க போறோம், பரலோகத்துல இருக்கிற தேவாலய வளாகத்துல கர்த்தர்ல எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லாரும் அங்க போய் குடும்ப போறோம். அடுத்தது அந்த ஆடுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு அவங்க என்ன பண்ணுவாங்க, 3 முறை வெள்ளியினால செய்யப்பட்ட எக்காலத்தை ஊதுவாங்க. 3 முறை வெள்ளியினால செய்யப்பட்ட எக்காலத்தை ஊதுவாங்க. அப்படி அவங்க ஊதுனோட என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, எல்லாரும் பலிக்கு அந்த ஆடுகளை கொண்டு போகலான்னு. அது மட்டும் இல்லாம இந்த காரியத்துல என்ன ஒரு முக்கியமானதுன்னா, லேவியர்கள் என்ன பண்ணுவாங்க, லேவியர்கள்ல 12 லேவியர்கள் பொன்னால செய்யப்பட்ட குச்சியை பிடிச்சு தேவாலயத்துக்குள்ள நிற்பாங்க ஒரு பகுதியில. அடுத்த பகுதியில இன்னொரு 12 லேவியர்கள் என்ன பண்ணுவாங்க, வெள்ளியினால செய்யப்பட்ட ஒரு கம்பை பிடிச்சு அவங்க இன்னொரு பக்கத்துல நிற்பாங்க. 12 + 12 24 பேர் நிற்பாங்க. அடுத்தது இதுல என்ன முக்கியமா அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஆட்டுக்குட்டிய அடிக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் அன்னைக்கு. இதனுடைய பேரலல் அப்படியே இந்த 4-5 அதிகாரத்துல வருது. நீங்க அதை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் பரலோகத்துல நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்க்க போறாரு, எவ்ரி சினகாகே. So there is a gathering together. அது Passover assembly, அதோட பேரலல் ஆகும். அடுத்தது ஆடுகள் எல்லாம் கொண்டு வந்து தேவாலய வளாகத்துல அவங்க நிறுத்தும் போது முழுமையா அது வெள்ளை கலரா இருந்தது. இப்ப நம்மனா எங்க போய் நிறுத்தப்பட போறோம், பரலோகத்துல இருக்கிற தேவாலயத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 9வது வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம எல்லாரும் எங்க நின்றுட்டு இருக்கிறோமா, தேவாலய வளாகத்துல பரலோகத்துல நிக்கிறோமா.
நம்ம எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கோம்? அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டிகள் நின்று கொண்டு இருந்தது மாதிரியே நம்மளும் என்ன பண்ண போறோம்? அங்க நின்றுட்டு இருக்கோம். அங்க நிக்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி என்ன? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கோம். born again people, அவங்களுக்கு மட்டும்தான் அங்க இடம். அப்போ அந்த ஆட்டுக்குட்டிகளை பார்க்கும்போது ஒரு காலகட்டத்துல கர்த்தர் யாரை பார்த்தாரு? ஒரு நாளைக்கு என்னுடைய மக்கள் எல்லாம் இப்படித்தான் திரண்டு வருவாங்கன்னு அவர் பார்த்தாரு. அதே தான் நமக்கு பாஸ்கா பண்டிகைக்கு. நமக்கு ஈஸ்டர்னா பல வித காரியங்கள் மாறி போயிடுச்சு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு அதை தான் பார்க்கறாரு. நம்மளும் இன்னைக்கு அதை தான் பார்க்கணும். கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நம்ம அதை பார்க்கிறோம். நான் அடுத்தது சொன்னேன், பஸ்கா பண்டிகையை ஆரம்பிக்கிறதுக்கு 3 வெள்ளியினால செய்யப்பட்ட எக்காலங்கள் ஊதப்படும் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. கடைசி எக்காலம் ஊதப்படும் போது கர்த்தரில் மரித்தவங்க உயிரோட எழும்புவாங்க. நம்மள எல்லாரும் உயிரோட இருக்கவங்க மறுரூபமாக்கப்பட்டு எல்லாரும் எங்க போயிடுவோம்? பரலோகத்துக்கு போவோம். அப்ப எல்லாருமே அந்த எக்கால சத்தத்துக்காக காத்துக்கிட்டு இருப்போம். அடுத்தது 24 மூப்பர்கள் அந்த சிங்காசனத்தை சுத்தி இருந்தாங்கன்னு வாஸ்தவம். 4வது அதிகாரம் 4வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அப்போ 24 உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா பஸ்கா பண்டிகைக்கு என்ன பண்ணாங்க? 12 லேவியர் பொன்னாலான செய்த கம்ப பிடிச்சிருந்தாங்க. 12 லேவியர்கள் வெள்ளியினால. அப்போ மொத்தம் எத்தனை? 24. இதுதான் பூலோகத்துல நடந்தது. அதனுடைய பேட்டர்ன் 24. இன்னும் நம்ம திரும்பியும் பார்ப்போம். இதை நம்ம இந்த பாஸ் ஓவர் அசம்பிளியோட இது அப்படியே பேரலல் ஆகுது. பஸ்கா பண்டிகையினுடைய கருப்பொருள் அல்லது the theme of Passover is the lamb slain. ஒரு ஆடு அடிக்கப்படுறது தான் அன்னைக்கு. ஏன்னா அந்த ஆட்டோட ரத்தத்தை தான் கர்த்தர் பலியா கேட்டாரு. ஏன் பாவத்துக்கு நான் அந்த ஆட்டை பலியா கொடுக்கணும். வாசிங்க 5வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அப்போ இந்த ஆடு அடிக்கப்பட்டது, a lamb that was slain, that was Jesus Christ. பாஸ்ஓவர் அசம்பிளி, பாஸ்ஓவர் அந்த பஸ்கா பண்டிகையின் போது பல ஆடுகள் அடிக்கப்பட்டது. ஆனா அது எல்லாத்தையும் என்ன நினைவு குறிச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளைக்கு ஒரு ஆடு அடிக்கப்படும் போது அநேக ஆட்டுக்குட்டிகளை அவர் சேர்ப்பாரு. அவர் தான் பிரதான மேய்ப்பன். அப்போ அவர் ஒரு நாள், நீங்க அதை நல்லா யோசித்து பாருங்க, அவர் இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா கரெக்டா அந்த பஸ்கா பண்டிகையின் போதுதான் அவர் அடிக்கப்பட்டார். அதே நாளையில ஆடு அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் என்ன பண்ணாரு? அடிக்கப்பட்டாரு. அடிக்கப்பட்ட போது அவர் என்ன பார்த்தாரு? இன்னைக்கு நான் ஒரு ஆடு அடிக்கப்பட போறேன். ஆனா ஒரு நாளைக்கு பரலோகத்துல திரளான ஆட்டுக்குட்டிகள் நான் பிரதான மேய்ப்பனா அவங்களுக்கு இருப்பேன்னு அது அவர் அன்னைக்கு பார்த்தாரு. அதனாலதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 12வது அதிகாரத்துல 3வது வசனத்துல போட்டுட்டு அவரு இந்த சிலுவையையும் மரணத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப நிறுத்தி வைத்திருக்கிற மனு குலத்தை அவர் பார்த்தாரு. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னா இன்னைக்கு நான் அடிக்கப்படணும். இப்ப புரியுதா உங்களுக்கு அந்த பேரலல்? அதனால பரலோகத்துக்கு போனோன்னு நம்ம எல்லாருமே தேவாலய வளாகத்துல நிறுத்தப்பட போறோம். அடுத்தது இனி ஒரு காரியம் இருக்கு, priestly ordination. ஒரு priest நமக்கு தெரியும், அவர் பிஷப்பா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆரம்பிக்கிற ஒரு காரியம் இருக்கு. அதை நம்ம ஆர்டினேஷன் சொல்லுவோம். நமக்கும் ஒரு ஆர்டினேஷன் இருக்கு. வாசிங்க 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தர் என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருமே நம்ம யாரு? ஆசாரியர்.
லேவியர். இதை நம்ம உணர்றதே கிடையாது. நம்ம கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், மெசேஜ் கொடுக்க வேண்டியது, சபையை நடத்த வேண்டியது பாஸ்டரோட பொறுப்பு, எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பு இருக்கு. கர்த்தர் நம்மள ஆசாரிய கூட்டமா தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்போ ஒரு ஆசாரியனுக்கு ஒவ்வொரு நாளும் முக்கியமா ஒரு வேலை இருக்கு. அவன் முதல்ல என்ன பண்ணணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு there is a ministry to God. இன்னைக்கு நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. கேட்கிறவங்க எல்லாரும் நான் ப்ரீச் பண்றேன், டீச் பண்றேன், வர்ஷிப் லீட் பண்ணுவேன், நான் கொயர்ல பாடுறேன், எல்லாம் ரைட்டு தான். ஆனா அங்க போய் நிக்கிறதுக்கு முன்பா உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. தேவனுக்கு முதல்ல ஊழியம் செய்யாத யாரும், பரலோகத்துல ஊழியம் செய்யாத நம்ம யாருமே இங்க பூலோகத்துல ஊழியம் செய்ய முடியாது. ஆர் யூ மினிஸ்டரிங் டு காட் டெய்லி? இந்த கேள்வியை நான் என்னையும் நான் சேர்த்து கேட்கிறேன். இங்க வந்து நிக்கிறேன் நான். Did I minister to God today? இன்னைக்கு நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டியது செஞ்சேனா? அப்படி இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு 10 புக்கு வேணும், இதை நான் டவுன்லோட் பண்ணணும், இந்த பைபிள் காலேஜுக்கு போகணும்னு. இல்லை, அப்படி கிடையாது. அது எல்லாம் நல்லது தான். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் போது அவருக்கு நீங்க ஊழியம் செய்தீங்கன்னா, if you minister to God, he will tell you what you have to preach. அப்படி இல்லைன்னா எதுவுமே பலன் தராது. you will be only performing. ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு மேடையில கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்கு. மினிஸ்ட்ரி நம்மளை என்னைக்கு அவர் ஆசாரியன்னு ரட்சிக்கப்பட்டப்ப சொன்னாரோ, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு ஊழியம் செய்ய, அதிகாலையில அவருக்கு ஊழியம் செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஊழியம் செய்யாத ஒருத்தனாலும் கூட இந்த பூலோகத்துல ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமைகள் இந்த அளவுக்கு சபைகள் மோசமா இருக்கிறதுக்கு காரணம், நிறைய பேரு கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. நேரம் இல்லைன்னு சொல்ற நீங்க எப்படி பூலோகத்துல இருக்கிற சபையில வந்து நீங்க பிரசங்கிக்க முடியும், நீங்க பாட்டு பாட முடியும்? நீங்க என்னத்த கோயில்ல நின்று பாட்டு பாடுது? God is not interested in talents. God is not at all interested. ஆனா கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு கர்த்தர், அது நம்மளோட கடமை. அது பாடுறவங்களுக்கோ பிரசங்கிக்கிறவங்களுக்கோ பாஸ்டர்ஸ்க்கோ கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு. யூ ஹேவ் டு மினிஸ்டர் அன்டு தி லார்ட். அதுதான் நம்மளுடைய முதல் கடமை. சரி, இப்போ ப்ரீஸ்லி ஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்றோம், ராப்சர் ஆனோன்னு எல்லாரும் தேவாலய வளாகத்துக்கு கொண்டு போய் நிறுத்தப்படுறோம். ஆனா ஆதியில இஸ்ரேல் தேசத்துல இந்த தேவாலயத்துல வேலை செய்யறதுக்கு லேவியர்கள் அநேகர் இருந்தாங்க. ஆனா தேவாலயத்துல வந்து ஊழியம் செய்யற லேவியர்களுக்கு அநேக செலெக்ஷன் டெஸ்ட் எல்லாம் இருந்தது. அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த தேவாலயத்துல அவங்க பணிவிட செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா தேவாலயத்துக்குள்ளார அவங்களால வேலை செய்ய முடியாது. முதல் காரியம் நான் வரிசையா சொல்றேன், திரும்பி வரேன் அதே ஆர்டர்ல. முதல்ல லேவியர்கள் இந்த உலக இஸ்ரவேல் தேவாலயத்துல முதல்ல அவங்களுடைய வம்ச வரலாறை பார்ப்பாங்க. அவங்களுடைய வம்ச வரலாறு, அவங்க உண்மையாலுமே லேவிய கோத்திரத்தை சேர்ந்தவங்களாங்கிறத பார்ப்பாங்க. That is number 1. Check the genealogy. Number 1, அவங்க வந்து லேவியர் குடும்பத்தை சேர்ந்தவங்களான்னு. அப்படி இல்லாம இருந்தா, இன்னொன்னு சொல்ல நினைக்க ஆசைப்படுறேன். லேவியர் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கடினமான ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. அவங்க நிச்சயமா மற்ற தேசத்தோடையோ யாரோடைய திருமணம் பண்ணவே முடியாது, அவங்களால பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்சம் ஹார்ட் ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் இதெல்லாம் எதுவுமே அவங்க டேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி அவங்களுக்குன்னு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட தன்மை அவங்களுக்குள்ளார இருந்தது. அதனால ரொம்ப கஷ்டம் ஒரு லேவியரா இருந்துட்டோம் அப்படின்னா. ஏன்னா அந்த தேவாலயத்துல வந்து அவங்க பணி செய்யறதுக்கு வரும்போது அவங்களுக்கு நிறைய தகுதிகள் இருக்கு. இந்த தகுதிகள்லாம் இல்லைன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அப்ப நம்பர் 1 அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய வம்ச வரலாறு. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணணும், சனகிரி சங்கத்துக்கு முன்பா வந்து நிக்கணும். சனகிரி சங்கம், the Sanhedrin. அது என்னன்னா 70 பேர் ஆதி காலத்துல, ஆனா இப்போ 120 பேர் இருக்கு. அவங்கள கொண்ட ஒரு ரூலிங் பார்ட்டி, ஒரு ரூலிங் கேபினட், அவங்க தான் முடிவெடுப்பாங்க இந்த லேவியருக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அவங்க முடிவெடுப்பாங்க. சரித்திரத்துல போட்டிருக்கு, ஏறக்குறைய 140 காரியத்துல அவங்க பாஸ் ஆகணும்.
140 காரியத்துல அதுல ஒரு காரியம் குறைவுபட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? they will be disqualified. அது ரெண்டாவது. மூன்றாவது, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்களை இந்த மீட்டிங் நடக்கிறது எங்க, குவாலிஃபிகேஷன் அந்த டெஸ்ட் எங்க நடக்கும்னா ஒரு பெரிய பாலிஷ்டு ஹால், நல்ல மார்பிள் எல்லாம் போட்டு கல்லெல்லாம் வைத்து பதித்த ஒரு அறையில, இவங்களுக்கு ஒரு பிரதான அறையில இவங்களுக்கு அந்த மீட்டிங் நடக்கும். நாலாவது இப்போ ஒரு லேவியர் இவங்க சொல்ற எல்லா 140 காரியத்தையும் அவங்க பாஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. அவங்க குவாலிஃபை ஆவாங்க. எதுக்கு? தேவாலயத்துல அவங்க என்ன பண்ணலாம்? ஊழியம் செய்யலாம். அப்ப குவாலிஃபை ஆனோன்னு இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? வெண் ஆடை கொடுப்பாங்க. ஒயிட் கார்மெண்ட்ஸ், வெண் வஸ்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். நம்பர் 1. அடுத்தது, அவங்கள ஒரு ஸ்பெஷல் புக்கில் அவங்க பேரை எழுதிடுவாங்க. அவங்க பேரை ஒரு ஸ்பெஷல் புக்கில் எழுதிடுவாங்க. அந்த நாள் முதல் கொண்டு அவங்க தேவாலயத்தில் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் 5வது பாயிண்ட், டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா அவங்களோட 140 காரியத்துக்கும் அவங்க ஒப்பு அவங்க சரியா வரல அப்படின்னாக்கா டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கருப்பு நிற அங்கியை கொடுப்பாங்க. அவங்களுடைய பேர் புஸ்தகத்துல இருக்காது. அவங்களுடைய பேர் அந்த ஸ்பெஷல் புக்கில் இருக்காது. அவங்க அங்க ஊழியம் செய்ய முடியாது. தேவாலயத்துல ஊழியம் செய்ய முடியாது. இப்ப வருவோம் நம்மளுடைய காரியத்துக்கு. நமக்கும் நம்ம எல்லாரும் born again சொல்லலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கமாங்கிறது தான் முக்கியம். நான் போன வாரம் நான் ரெகுலர் ரெவலேஷன் கிளாஸை நிறுத்திட்டு அதை நான் உங்களுக்கு ஒரு கிளாஸை நான் எடுத்தேன். அதுக்கு காரணம், அதுக்கும் எனக்கு அதுக்கு ஒப்புமையே இல்லை. நான் ரெவலேஷன் ப்ரொசீட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்துல எனக்கு அந்த ஃப்ரீடமே இல்லாததுனால அதை நிறுத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அநேகர் ரட்சிப்புனா என்னன்னே தெரியல, அநேகருக்கு தெரியல. அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா போன வாரம் மாதிரி அநேகர் வரவே இல்லை கிளாஸுக்கு. தயவு செய்து 50 ரூபாய் தான், முடிந்ததுன்னா அந்த டிவிடியை வாங்கிக்கிங்க. அதை நான் ஏன் இஷ்டத்துக்கு நான் செய்யலை, கர்த்தர் சொல்லி நான் அதை செய்தேன். நீங்க ரட்சிக்கப்படுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தயவு செய்து அதை நீங்க கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான காரியம். நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, கர்த்தர் உங்களை ஏற்றுப்பாருன்னு நினைக்காதீங்க. you will be disqualified. அப்போ கர்த்தர் உங்களுடைய என்னுடைய வம்ச வரலாறை பார்ப்பாரு. பார்த்தா நம்மள மாதிரி இல்லை, நீ நாடாரா வெள்ளாளரான அதெல்லாம் கிடையாது. நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கியான்னு பார்ப்பாரு. அதுதான். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் எழுதியிருக்கான்னு. அதுக்குரிய வசனம் வெளிப்படுத்தல் 21:27, ரெவலேஷன் 21:27. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதியிருக்கா அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். அடுத்தது அவங்க என்ன பண்ணணும்? சனகிரி சங்கத்துக்கு முன்பா அவங்க நிக்கணும். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த சன்ஹெட்ரின். நம்மளாம் எங்க போய் நிற்போம்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய நியாய இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிப்பை குறித்த நியாய தீர்ப்பு அது கிடையாது. திஸ் இஸ் கால்ட் த பீமா ஜட்ஜ்மெண்ட். பீமா, BEMA, பீமா ஜட்ஜ்மெண்ட். கிரீக்ல பீமா. பீமானா என்ன அர்த்தம்னா ரிவ்யூ ஸ்டாண்ட். நீ உலகத்துல உன் வாழ்க்கையை ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நீ என்னென்ன செஞ்சியோ அது எல்லாம் அன்னைக்கு படம் மாதிரி ஓடும். அந்த அடிப்படையில தான் கர்த்தர் உன்னை ஜட்ஜ் பண்ணுவார். அப்போ கர்த்தர் கண்டிப்பா நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாரு. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 140 காரியத்திலையும் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நீங்க ஒத்து வரலன்னா அது சரியா வராது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த கிளாஸுக்கு நான் வந்த புதுசுல ஒரு நாள் சொன்னேன், ஏசப்பானா அது சரியான டாக்டரின்ல வரல. நீங்க ஏசப்பான்னு சொல்லுங்க, அவரை அங்கிள்னு சொல்லுங்க, எதை வேணாலும் சொல்லுங்க, நான் இதை ட்ரினிட்டிக்காக நான் சொன்னேன். ஆனா நிறைய பேர் சொல்றதை என் காதாலேயே கேட்டேன். கர்த்தருக்கு தெரியாதா? நம்ம மனசுல ஏசப்பானா அவருக்கு கர்த்தர் அப்பேற்பட்ட கிராண்ட் ஃபாதர் கிடையாது.
என் பிள்ளை தெரியாம சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நாள் கொடுத்துருக்கிறாரு, கையில வேதம் கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு. அப்படி கொடுத்துட்டு இந்த 140 நான் அவருடைய பாயிண்ட்டுக்கு நான் ஒத்து வரலன்னா நான் குவாலிஃபை தான் ஆவேன். நிச்சயமா யூ வில் பி டிஸ்குவாலிஃபைடு. ஏமாற்றப்படாதீங்க. இந்த வேதத்துல இருக்கிற காரியத்துக்கு நீங்க ஒத்து வரலன்னா யூ வில் பி டிஸ்குவாலிஃபைடு. ஸோ we have to stand before the bima. அதுக்கு முன்பா நம்ம நிற்கணும். கர்த்தருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அது மூன்றாவது காரியம், நம்ம எல்லாரும் எங்க நிற்க போறோம்? ஒரு பாலிஷ்டு ஹால்ல நம்ம நிற்க போறோம். அதை தான் நம்ம வாசித்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அப்போ நம்ம எல்லாரும் எங்க போய் நிக்க போறோம்? த்ரோன் ரூம்ல போறோம். தேவனுடைய சிங்காசன அறையில போய் நிக்க போறோம். நிக்க போகும்போது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு நடக்குது. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம குவாலிஃபை ஆனா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒயிட் ரோபும் கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்பெஷல் புக்ல நம்ம பேர் எழுதப்படும். குவாலிஃபை ஆகலைன்னா நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு நம்மளை அந்த புக்லயும் எழுத மாட்டாங்க. அந்த இதுல தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொன்னேன். அந்த இப்போ நம்ம டெஷுவா காலத்துல இருக்கிறோம். ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், ராஷ் ஹஷானா அன்னைக்கு கர்த்தர் எந்த புஸ்தகத்தை திறக்க போறாரு? புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நான் வாசிக்க வேண்டாம். 3வது அதிகாரம் 16, 17 நான் அன்னைக்கே திரும்பி சொன்னேன். இந்த புஸ்தகத்துல எல்லா பேரும் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன எல்லா பேரும் கிடையாது. only the overcomers அவங்க பேர் மட்டும்தான் அதுல எழுதப்படும். அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு என் பேர் அங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்கா எழுதப்படாது. உங்களுக்கும் தேவனுக்காக நிற்கிறவங்களுக்கும் கர்த்தர் கண்டிப்பா ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். அப்போ நீங்களும் நானும் குவாலிஃபை ஆகிறதுக்கு இந்த 7 சபைகளை குறித்து 7 சபைகள்லயும் சில குறைவுகளை கர்த்தர் சொன்னாரு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுத்தேன். நீங்களா எழுதி பாருங்க. ஒவ்வொரு சபையிலையும் என்ன இருக்கு, நீங்க எழுதுனீங்களோ எழுதுலையோ எனக்கு அது தெரியாது. ஆனா நான் எழுதி பார்த்தேன். அதனால என்ன நான் மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். 7 சபைகள்லயும் ஸ்மர்னா சபையிலையும் பிலடெல்பியா சபையும் தவிர மற்ற 5 சபைகள்லயும் கர்த்தர் நிறைய குறைவுகளை பார்த்தாரு. அந்த குறைவுகளையே அந்த 140 பாயிண்ட்டையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த குறைவுகளை அவர் உலகத்துல நமக்கு காண்பிக்கும் போது நம்ம மாற்றிக்கொள்ளணும். அநேக காரியத்தை நம்ம பார்த்தோம். அதுல என்ன ரொம்ப பாதிச்ச காரியம், எபேசு சபையை பார்த்து சொன்னாரு, நீ ஆதி அன்பை விட்டுட்டேன்னு. அந்த எபேசு சபைக்கு யோவான் அப்போஸ்தலர் தான் பாஸ்டர். ஜான் தி அப்போஸ்தலர் பாஸ்டரா இருக்கிற சபையை பார்த்து நீ ஆதி அன்பை விட்டுட்டேன்னு சொன்னா இன்னைக்கு என்ன பார்த்து என்ன சொல்லுவாருங்கிறது தான் என்னோட கேள்வி. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அப்போ யோவான் எந்த அளவுக்கு இஸ் கால்ட் தி அப்போஸ்டல் ஆஃப் லவ், அவரை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லிட்டாரு. நீ மாத்திக்கலனா நான் இந்த விளக்கு தண்டை உன்னை விட்டு எடுத்துருவேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு உங்க ஆதி அன்பு நீங்க கர்த்தருக்குள்ள வந்த நாள் எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கு? அது மட்டும் இல்ல, சார்தீஸ் சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க ஏசபேல் அப்படிங்கிற அந்த தீர்க்கதரிசிய டாலரேட் பண்றீங்க, வச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த சத்தியத்தை புரட்டுறவங்க உங்ககிட்ட அநேகர் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே நீங்க கேட்டுக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு வேதமே தெரியாது. உங்களுக்கு வேதம் படிக்க நேரம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு முன்பாகவே வேதத்தை புரட்டுறவங்க இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ரொம்ப டாலரேட் பண்றோம். அவங்கள எடுத்து நீங்க சொல்றதே கிடையாது. ஏன்னா சொன்னா அவங்க நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் கூட சில போதகர்கள் அவங்கள சொல்றது இல்லை. ஏன்னா அவங்க சர்ச்சில் நம்மளை பிரசவம் பண்ண கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு. தேவையே இல்லை. God will give you a platform to preach. நீங்க இன்னைக்கு சொல்லலைன்னா கர்த்தர் நாளைக்கு உங்களை கணக்கு கேட்பார். அதனால தயவு செய்து நான் சொல்றேன், இந்த வேதத்துக்கு உரிய சத்தியம் புரண்டு போச்சுன்னா அந்த இடத்துல நம்ம போறதே தவறு. கர்த்தர் சொன்னார், நீங்க அவங்கள டாலரேட் பண்றீங்க. அடுத்தது லவோதிக்கியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எனக்கு எல்லாம் இருக்கு, நான் ரொம்ப பணக்காரன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. அந்த சபையில கர்த்தர் சொல்றாரு, நான் வாசல் அண்ட நின்று தட்டுறேங்கிறார். அந்த சபையை ரத்தத்தை கொடுத்து வாங்கினவர் அவரு. ஆனா அவருக்கு அங்க இடமே இல்லை. அவர் எங்க நிக்கிறாரு? வெளியே நின்று தட்டிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு உங்க சபையில கர்த்தர் எங்க இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து அங்க மகிமைப்படாத பட்சத்துல அந்த சபையில எதுவுமே இல்லை. அப்ப நீங்க இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க.
அந்த 140 காரியம் அவங்களுக்கு இருந்தது போல கர்த்தர் சொன்ன காரியம் என்கிட்ட இல்லைன்னா எனக்கு வெண் வஸ்திரம் கிடைக்காது. வாசிங்க 3வது அதிகாரம் 5வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். எனக்காக யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன்னு. அப்ப அந்த வெண் வஸ்திரம் எதை குறிக்குது? priestly ordination. எல்லாருக்கும் வெண் வஸ்திரம் கிடையாது ப்ளீஸ். அதனால நம்ம அதை ஈஸியா வாஸ்து தள்ளிட்டு போயிடுறோம். எனக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு தான் நான் வெண் வஸ்திரம் கொடுப்பேன். அதனால அதுக்கு நீங்க ரெடியா, நான் ரெடியா? இன்னைக்கு கிடைச்ச நாளையில நம்ம எல்லாருமே அதை ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். சரி, ஏன்னா இந்த லேவியர்களை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, லேவியர் ஆகமத்தை வாஸ்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்போதுமே வெண் ஆடைகள் தான் தரித்திருந்தாங்க. அதனால நீங்க யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு பேர் இல்லாம இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம், இந்த உலகத்துல நமக்கு நிறைய பாடுகள் இருக்கலாம். ஆனா பரலோகத்துல தேவனுடைய சமூகத்துல அவர் பக்கத்துல நிக்கலன்னா அது எவ்வளவு பெரிய வேஸ்ட். நம்ம எல்லாருமே அவர் பக்கத்துல இருந்து அவருக்கு ஊழியம் செய்யணும், அவர் பக்கத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு we will be disqualified. தயவு செய்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். நம்ம ஒவ்வொருத்தரும் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, அதை நம்ம மாற்றிப்போம். அடுத்தது, இப்ப ப்ரீஸ்டை செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன ஆக போகுது? ப்ரீஸ்ட்லி ஆர்டினேஷன். அவங்களுக்கு ஒரு ஆர்டினேஷன் சர்வீஸ் நடக்க போகுது. ஆர்டினேஷன் சர்வீஸ் அவங்களுக்கு நடக்க போகுது. நீங்க வீட்டுல போய் லேவியர் 8வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஒரு ப்ரீஸ்ட்லி ஆர்டினேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனா 3 காரியங்கள் ஒரு ப்ரீஸ்ட்லி ஆர்டினேஷனுக்கு நடக்கும். அந்த ஒரு ப்ரீஸ்டை அவங்க ஆர்டைன் பண்ணும்போது 3 காரியத்தை கர்த்தர் சொல்றாங்க. முதல்ல அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ப்ரீஸ்டுக்கும் ஒரு தனிப்பட்ட இடம் அமைக்கப்பட்டது. சாலமோன் டெம்பிளை நீங்க பாத்தீங்கன்னா இந்த லேவியர் எல்லாம் அங்க பணிவிடை செய்யறவங்களுக்கு தனி சேம்பர்ஸ் இருந்தது. அதே மாதிரி கர்த்தர் நமக்கும் ஒரு தனி இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. நமக்கு அது தெரியும். யோவான் 14வது அதிகாரம் முதல் 3 வசனம், என்னுடைய பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, உங்களுக்காக ஒரு இடத்தை ப்ரிப்பேர் பண்ண நான் போறேன். இப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த இடத்தை அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருக்கணும். அங்க இருக்கும்போது தான் தேவாலயத்துல நம்மளால ஊழியம் செய்ய முடியும். அடுத்தது, இந்த ஆர்டினேஷனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ், ஒரு ஸ்பெஷல் ஆராதனை ஆர்டினேஷன் சர்வீஸ் இருக்கு. அதை தான் நம்ம 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஸ்பெஷல் ஆர்டினேஷன் சர்வீஸ், ரெவலேஷன் 5. இந்த ஆர்டினேஷன் சர்வீஸ் முடிஞ்சோடனே ஒரு ஸ்பெஷல் மீல் ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் சாப்பாடு ஒன்று இருக்கு. அதை ரெவலேஷன் 19வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது, the marriage supper of the lamb. அதுக்கு நமக்கு இருக்கு. இந்த 3 காரியமும் நமக்கும் நடக்குது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்டினேஷன் சர்வீஸ், இந்த ஆர்டினேஷன் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஆட்டம் நடக்கும். அது 7 நாள் நடக்கும். இந்த ஆர்டினேஷன் 7 நாள் நடக்கும். இந்த 7 நாட்களும் லேவியர்கள் தேவாலய வளாகத்தை விட்டு வெளியவே வரக்கூடாது, அவங்க அங்கதான் இருக்கணும். அப்போ இது ஏற்கனவே நீங்க படிச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபால் ஃபெஸ்டிவல், மழை காலத்துல இருக்கிற 3 ஃபெஸ்டிவலை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த முதல் இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் அது நடக்கும்போது நம்ம எங்க பண்றோம்? ராப்சர் ஆகி எங்க போறோம்? கர்த்தருடைய சமூகத்துக்கு போறோம். அந்த ராப்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்னன்னா யாம் கிப்போர் இருக்கு. அப்போ இந்த யாம் கிப்போருக்கும் ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ்க்கும் இடையில எத்தனை நாள் இருக்குதுன்னா 10 நாள் இருக்கு. 10 நாள் இருக்கு. 10 நாள். இந்த 10 நாளையில நீங்க ஞாபகம் படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாம் கிப்போர் நடத்தின போது நான் அதை சொன்னேன். முதல் 3 நாள் அவங்களுக்கு ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் அந்த செலிப்ரேஷன்ல போயிடும். கடைசி 7 நாள் என்ன ஆகும்? பிரதான ஆசாரியன் தனியா ஒரு அறைக்கு போய் கதவை மூடிடுவான். மூடிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? யாம் கிப்போர் அன்னைக்கு அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போகணும். அது போறதுக்கு
அதுக்கு தன்னையே ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுல ஒரு தப்பு பண்ணிட்டானா கூட அவனுடைய ஜீவன் அவனை விட்டு போயிடும். 7 நாள் அவன் என்ன பண்ணணும், அந்த அறைக்குள்ள இருக்கணும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டோன, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டோன தானியேலின் 70வது வாரம் ஆரம்பிக்கும். அப்போ 7 வருஷம் இங்க என்ன நடக்கும், உபத்திரவ காலம் இருக்கும். 7 வருஷம் நம்ம எங்க இருப்போம், பரலோகத்துல இருப்போம். நம்மளை யாருமே பூலோகத்துல இருக்கிறவங்க பார்க்க முடியாது. we are concealed. கர்த்தரோட சமூகத்துல நாம அங்க இருப்போம். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26வது அதிகாரம் 20-21 வசனம். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். அப்போ ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸுக்கும் யாம் கிப்பூருக்கும் இடையில எவ்வளவு நாள் இருக்கு, 7 வருஷம் இருக்கு. அது ஆரம்பிக்கிறதுக்கு 7 வருஷம் இருக்கு. இது 7 நாள் தான். அவங்க நமக்கு 10 நாள் இருக்கு. இப்போ அவங்களுக்கு 7 வருஷம். ஏன்னா 7 வருஷம் நம்ம பரலோகத்துல இருப்போம். கர்த்தர் என்ன சொல்றாரு, என் ஜனமே உங்களுக்குன்னு நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அறைக்குள்ளார வந்து கதவை பூட்டிடுங்க, பூட்டி நீங்க அங்க உள்ள இருங்க. காரணம் என்னன்னா, பூமியில என்னன்னா நியாய தீர்ப்பு ஆரம்பிக்க போகுது. அப்போ நீங்களும் நானும் ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படலைன்னா ட்ரிபுலேஷன்ல நம்ம இங்க இருந்துதான் ஆகணும். இது இப்போ ஒரு கிளாசிக் ராப்சர் பேசேஜ், ஏசாயா 26 ராப்சர் நோட்ஸ் தயவுசெய்து வாசித்து பாருங்க. அதுல இது எல்லாமே இருக்கு. அப்போ there is concealment. அதே போல ராப்சர்ல நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்துவும் நாமளும் என்ன பண்ணுவோம், மறைக்கப்பட்டுருவோம். உலகத்துக்கு அதுக்கப்புறம் வராது. 7 வருஷம் கடந்த பிற்பாடு வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து எங்க வருவாங்க, கீழே வருவாங்க. உலகத்துக்கு எப்படி வருவாரு, நியாயாதிபதியா தான் வருவாரு. அப்ப அவர்கிட்ட இரக்கமும் கிடையாது, கிருபையும் கிடையாது. அந்த நேரத்துல எந்த சால்வேஷனும் இல்லை. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. So that parallels the ordination service. அப்போ இந்த காரியங்கள் தான் நமக்கு நடக்க போகுது. அப்போ இந்த ஆர்டினேஷன் சர்வீஸ் நடக்க போற அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறான்னு நம்ம பார்ப்போம். த்ரோன் ரூம், தேவனுடைய சிங்காசனத்துல யார், அந்த அறையில யாரெல்லாம் இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யாரெல்லாம் இருக்கிறான்னு நம்ம பார்ப்போம். முதல்ல 24 மூப்பர்கள் இருக்கிறதா நம்ம பார்த்தோம். 24 மூப்பர்கள் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசி. அதற்கு சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அப்போ இவங்க எல்லாருக்கும், இந்த 24 மூப்பர்களுக்கும் வெள்ளை அங்கி கொடுத்திருந்தாங்க. அப்படின்னா அவங்க எல்லாம் யாரு, குவாலிஃபைடு. வெள்ளை அங்கி கொடுத்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சிங்காசனமும் கொடுத்திருந்தாங்க. ஸோ தே ஹேவ் அத்தாரிட்டி, அவங்களுக்கு பொசிஷன் இருக்கு. அவங்க தலையில ஒரு கிரீடம் இருந்தது அப்படின்னு போட்டுருக்கு. கிரேக்கத்துல அது ஸ்டெஃபனோஸ். கிரீடம்ங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஆனா இங்க உபயோகிக்கப்பட்டிருக்கிறது ஸ்டெஃபனோஸ். ஸ்டெஃபனோஸ் அப்படிங்கும் போது ஒரு விக்டர்ஸ் கிரவுன், விக்டர்ஸ் கிரவுன், வெற்றி சிறந்தவனுக்கு கொடுக்கப்படுற கிரீடம். இட்ஸ் விக்டர்ஸ் கிரவுன். ராஜாவுக்கு கொடுக்கிற கிரீடம் இருக்கு, நிறைய கிரீடங்கள் இருக்கு. ஆனா வெற்றி, அந்த காலத்துல ஒலிம்பிக்ஸ் அதிகமா இருந்தது. கிரேக்க நாட்டுல தான் அந்த ஒலிம்பிக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சது. அப்போ வெற்றி சிறக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இலைகளால பின்னப்பட்ட ஒரு கிரீடத்தை அவங்க தலையில வைப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஸ்டெஃபனோஸ். அப்போ இன்னைக்கு உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் போராட்டம் இருக்கு. உங்களை விட எனக்கு போராட்டம் நான் சொல்லக்கூடாது. ஆனா ஏன் போராட்டத்தை நான் எப்படி சமாளிச்சு வெற்றி சிறந்து என்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்றேனோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு தான் இந்த கிரீடம் இருக்கு. யாரையும் கர்த்தர் கம்பேர் பண்ண போறதில்லை. நான் 100 ஆத்மாவை கொண்டு வந்தேன், நீ ஒண்ணு கொடுக்கல, அதுவே கணக்கே கிடையாது. கர்த்தர் உள்ளுக்குள்ளார இருக்கிறவங்க, உங்களுடைய உள்ளான மனுஷனை தான் கர்த்தர் பார்க்கிறாங்க. அதனால அதுதான் அந்த கிரீடத்துக்கு அது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த
பழங்காலத்துல தேவாலயத்துல 24 மூப்பர்களை கொண்ட டெம்பிள் கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. டெம்பிள் கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதுல எத்தனை பேர் இருந்தாங்க? 24 பேர் இருந்தாங்க. இந்த 24 பேரோட வேலை என்னன்னா, மற்ற லேவியர்கள் எல்லாம் தேவாலயத்துல தங்கள் பணிகளை சரிவர செய்யறத அவங்க பார்க்கறது தான் அவங்களுடைய வேலை. ஆனா இன்னைக்கு பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த 24 மூப்பர்களும் 12 பேர் 12 யாக்கோபின் கோத்திரத்தை சேர்ந்தவர்களும், மிச்சம் 12 பேர் 12 அப்போஸ்தலர்களும். ஏன்னா கர்த்தர் அப்படி சொன்னாரு, நீங்க எல்லாரும் 12 பேரும் என்னோட சிங்காசனத்துல அமர்ந்து 12 கோத்திரத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஜட்ஜ்னு. அதனால கர்த்தர் அப்படி இருக்கலாம். அதனால 12 அப்போஸ்தலர்கள் 12 மூப்பர்கள், அதாவது அவங்களுடைய 12 கோத்திரம், ஜூடா, ரூபன், டேன், அந்த மாதிரி 12. அப்போ ஒருவேளை இவங்க மற்ற லேவியர்களுடைய காரியங்களை, ஏன்னா நம்ம அங்க போய் சும்மா இருக்க போறது இல்லை, நீங்களும் நானும் அங்க போய் சும்மா இருக்க போறது இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பரலோகத்துக்கு போய் நம்ம சும்மா தானே இருக்க போறோம்னு. இல்ல, நம்ம எல்லாருக்குமே வேலை இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் லேவியர்கள், நம்ம கர்த்தருக்கு பணிவிட செய்ய போறோம். நம்ம எல்லாரும் எந்தெந்த பொசிஷன்ல நம்ம பணிவிட செய்வோம் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த 24 குழுவா இந்த லேவியர்களை பிரிச்சு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. 24 குழுவா, 24 கோர்சஸ். இப்போ முதல் கோர்ஸ்ல இருக்கிறவங்க இன்னைக்கு அவங்களுக்கு கதவு திறந்து விடுற வேலைன்னா 7 நாளைக்கு அவங்க கதவு திறந்து விடுற வேலை. 2வது கோர்ஸ்ல இருக்கிறவங்க மெனோராவை கிளீன் பண்ணணும்னா அது அவங்களோட வேலை. இப்படி 24 வித வேலைகள் இருந்தது. 24 கூட்டமா அவங்கள பிரிச்சிருந்தாங்க. அப்ப 24ங்கிறதுக்கு நிறைய அதுக்கு காரியங்கள் இருக்கு. 24ங்கும் போது 24 மூப்பர்கள், 24 அப்போஸ்தலர்கள், அந்த ட்ரைபல் லீடர்ஸ் அப்படி இருக்கலாம். அல்லது இந்த 24 டெம்பிள் கவுன்சிலா இருக்கலாம், அவங்க நம்மளை மேற்பார்வையிடறவங்களா இருக்கலாம். அல்லது இந்த 24 டிவிஷனா நம்மளை பிரிச்சு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவரை கர்த்தர் வைத்திருக்கலாம். அது எப்படி நமக்கு தெரியாது. அதனால நம்ம அங்க போகும்போது மட்டும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம். தேவாலயத்துல இருந்தா ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. 7 நாள் ஒரே வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உலக பிரகாரமான தேவாலயத்துல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனாக இருக்கிற சகரியா, அவரு தூபம் காட்ட போன போது அவருடைய பேர் சீட்டு குலுக்கி விழுந்ததுன்னு போட்டுட்டு நீங்க வாசிச்சிருக்கீங்கல்ல. அத அவர் பேர் எப்படி? அவரு தேவாலயத்துல பணி செய்து கொண்டிருந்த ஒரு ஆசாரியர். அது மட்டும் இல்லாம அதே பகுதியை வாசித்து பாத்தீங்கன்னா 7 நாள் அவர் அங்கதான் இருக்கணும். 7 நாள் முடிஞ்சுதான் அவர் வீட்டுக்கு வந்தார். வரும்போது அவரால் பேச முடியலன்னு போட்டுட்டு. ஸோ அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. அப்போ இந்த 24 இது அடுத்து 2வது காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 6-8 வரைக்கும். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்தின் கொப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அப்போ இந்த 4 ஜீவன்களும் யாரு? நமக்கு அது தெரியல. அது ஏஞ்சல்ஸா தெரியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கேராபீன்கள், செருபீம் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. சேராபீன்கள், செரபீம் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இத ஜீவனுள்ள சில, these are called the living creatures. ஜீவனுள்ள சில, அது வெறும் ஜீவன் உள்ளதான் நான் வாசித்து பார்த்தேன் தமிழ்ல. அப்படி எதுவுமே போட்டல. லிவிங் கிரீச்சர்ஸ். அப்போ ஜீவன் உள்ள ஏதோ ஒண்ணு, அப்படி அவங்களோட அப்பியரன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு. அது ஏன் அதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா நீங்க வீட்டுல போய் எண்ணாகமம் முதல் 2 அதிகாரம், நம்பர்ஸ் முதல் 2 அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது கர்த்தர்
இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வரும்போது அவர் என்ன பண்ணாரு, மோசையை வைத்து ஒரு டேபர்னக்கிள் ஆசரிப்பு கூடாரம் ஒண்ணு அமைத்தார். ஆனா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்தோன யார் யார் அதை சுத்தி இருக்கணுங்கிறத அவர் சொன்னார். அவர் சொல்லும் போது சொன்னாரு, கிழக்கு பகுதியில ஈஸ்ட்ல யூதா ட்ரைப் இருக்கணும், வெஸ்ட் மேற்கு பகுதியில எஃப்ரேம் இருக்கணும், வடக்கு பகுதியில டேன் இருக்கணும், சவுத் அல்லது தெற்கு பகுதியில ரூபன் இருக்கணும் அப்படின்னு. இப்படிதான் அவங்க அமைச்சுக்கிட்டு அப்படிதான் அவங்க குடியேறி இருந்தாங்க எங்க வனாந்திரத்துல. இந்த ஒவ்வொரு ட்ரைபுக்கும் ஒவ்வொரு கொடி இருந்தது. அந்த கொடியில ஒரு சின்னம் இருந்தது. they had an emblem. அவங்களுக்கு ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டது. ஆனா ஆச்சரியமானது பாத்தீங்கன்னா, யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட எம்ப்ளம் அல்லது சின்னம் சிங்கம். சிங்கம். எஃப்ரேமுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு காளை, ஆக்ஸ். ரூபனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு மனுஷனுடைய உருவம், சவுத். டேனுக்கு கொடுக்கப்பட்டது நார்த், ஈகிள். ஈகிள். இது ஏன்னு கர்த்தர் இவங்க 4 பேரையும் கூப்பிட்டாருன்னு தெரியாது. இவங்க 4 பேருக்கும் எதுக்காக அந்த சின்னத்தை கொடுத்தாருன்னு தெரியாது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல 4 சுவிசேஷங்கள் இருக்கு. 4 சுவிசேஷங்கள் இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவ ராஜாதி ராஜாவா அவர் சித்தரிக்கிறாரு. ஏன்னா அவருடைய வம்ச வரலாற யார் வரைக்கும் அவர் ட்ரேஸ் பண்றாரு, தாவீது வரைக்கும் ட்ரேஸ் பண்ணி அவர் தான் கிங் அப்படின்னு. அவரை he is the lion of the tribe of Judah, யூதாவின் ராஜசிங்கம். அப்போ ஈஸ்ட் ஜூடா. அப்போ மத்தேயு சுவிசேஷம் எதை குறிக்குது? lion of the tribe of Judah. ஆனா மார்க் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவ ஒரு பணிவிடக்காரனா, ஒரு சர்வன்ட்டா சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தேவனால அனுப்பப்பட்ட ஒரு பணிவிடைக்காரனா. ஆக்ஸ். எஃப்ரேமோட எம்ப்ளம் ஆக்ஸ். அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன் அப்படின்னு அவரை மனுஷகுமாரனா அவர் சொல்றாரு. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பாத்தீங்கன்னா அங்க ஒரு வம்ச வரலாறு இருக்கு. ஆனா லூக்கா யார் வரைக்கும் இயேசுவை ட்ரேஸ் பண்றாரு? ஆதாம் வரைக்கும் ட்ரேஸ் பண்றாரு. ஆதாம் மனுஷகுமாரன். அப்ப இவரு கடைசி ஆதாம், அதனால அது வரைக்கும் ட்ரேஸ் பண்றாரு. So he is man, ரூபன், சவுத். ஆனா யோவான் எழுதின சுவிசேஷத்துல அவர் நித்திய வார்த்தையா அவர் சொல்றார், இட்டர்னல் வேர்ட், ஓங்கி பறந்து போற வார்த்தையா, ஈகிள், டேன், நார்த். இப்ப புரியுதா கர்த்தர் ஏன் இதை இப்படி வச்சாருன்னு? எல்லாமே இயேசு கிறிஸ்துவ அடிப்படையா வைத்தது. அவங்க இந்த 4 டைரக்ஷன்லயும் 4 பக்கமும் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு கீழே வரணும், இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வைக்கு கீழே வரணும் அப்படிங்கிறது. அப்போ அதுதான் அந்த 4 லிவிங் கிரீச்சர்ஸ். அடுத்தது மூன்றாவது வெளிப்படுத்துகிற விசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அவரு பிதாவாகிய தேவன். அடுத்தது யார் இருந்தா லிவிங் அந்த த்ரோன் ரூம்ல? காட் த ஃபாதர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரலோகத்துல என்ன இருந்தது? ஒரு சிங்காசனம் இருந்துச்சு. அந்த சிங்காசனத்து மேல யார் இருந்தா? பிதாவாகிய தேவன் வீற்றிருந்தார். அவர் பிதாங்கிறது அடுத்தது 5வது அதிகாரம் 1 வசனத்திலையும் அவர் பிதாங்கிறது தெரியுது. 5வது அதிகாரம் 1 வசனம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். அப்போ God the Father seated on the throne. அது 3வது. 4வது இன்னொருத்தரை பார்த்ததா போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 5:6, 5வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அப்போ இது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ சிங்காசனம் ஒண்ணு இருக்குது,
சிங்காசனத்துல வீற்றிருந்தவர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் பிதா. இது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்பு இருக்கு அப்படின்னு போடுது. 7 பரிபூர்ணத்தின் நம்பர். இட்ஸ் பெர்ஃபெக்ஷன். அதனால அவருக்கு பெர்ஃபெக்ட் அத்தாரிட்டி. ஹார்ன் கொம்பு எதை குறிக்குதுன்னா அத்தாரிட்டியை குறிக்குது. அவருக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. எல்லா அதிகாரமும், சர்வ வல்லவர், சர்வ அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவரே சொல்லிட்டு போனாரு மத்தேயு 28:19-20. இதோ பூமி எங்கும் சகல அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு 7 கண்கள் இருக்கிறதா போட்டிருக்கு. அந்த 7 கண்களும் யாரு? ஆவியானவர்னு போட்டிருக்கு. ஆவியானவர்னு போட்டிருக்கு. 7 ஆவியானவர்னு போட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆவியானவர் எப்படி 7 விதமா மேனிஃபெஸ்ட் ஆகுறாருன்னு பாருங்க. ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், knowledge, counsel, might, fear and awe of the Lord. 7 வாசிக்கிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்போ த்ரோன் ரூம்ல யாரெல்லாம் பாத்தீங்க? முதல்ல ஒரு த்ரோன் இருக்கு. த்ரோன்ல பிதாவை பாத்தீங்க, ஆட்டுக்குட்டியையும் பார்த்துட்டீங்க, பரிசுத்த ஆவியானவரையும் பார்த்துட்டீங்க. இப்ப சொல்லுங்க, திருத்துவம் இருக்கா இல்லையான்னு இப்ப சொல்லுங்க. என்கிட்ட ஒரு பிரதர் கேட்டாரு. அவர் நினைச்சாரு என்ன அவமானப்படுத்தின மாதிரி ரொம்ப கேவலமா என்ன கேட்டாரு, நீங்க அந்த த்ரோனை பார்த்துட்டீங்களா? அது ஸ்கொயரா இருந்துச்சா ரெக்டாங்கிளா இருந்துச்சான்னு. நான் ஆனா அவர் மேல பரிதாபம் தான் பட்டேன் அன்னைக்கு. தட் ஷோட் இஸ் இக்னரன்ஸ். இருக்குன்னு நான் எழுதி வைக்கல, இத பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த த்ரோன் ஒண்ணு இருந்துச்சு, அதுல பிதா வீட்டு இருந்தாரு, அங்க ஆட்டுக்குட்டியானவர் இருக்காரு, பரிசுத்த ஆவியானவர். தயவு செய்து நான் உங்க யாரையுமே நான் குற்றப்படுத்த விரும்பல. அந்த 140 ரூலையும் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா யூ வில் பி டிஸ்குவாலிஃபைட். நீங்க யாருமே டிஸ்குவாலிஃபை ஆகக்கூடாதுன்னு நான் சொல்றேன். தயவு செய்து சரியான சுவிசேஷத்தை நீங்க அறிவிங்க. அவங்க அப்ப அத்தனை பேர் இருந்தாங்க. அப்போ இந்த த்ரோன் ரூமுக்கு நம்ம போகும்போது இவங்க எல்லாரையும் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த எருசலேம்ல ஒவ்வொரு நாளும் காலை ஆராதனை இப்படிதான் ஆரம்பிக்கும். தேவாலயத்தை சுத்தி 12 கேட் இருந்தது, 12 வாசல்கள் இருந்தது. அந்த 12 வாசலையும் திறக்கணும். முதல்ல அந்த வாசல் ரொம்ப ஈஸியா நம்ம ஊர் கேட் இல்லை, அதை திறக்கிறதுக்கே 120 பேர் வேணுமா ஒவ்வொரு கேட்டும். அவ்வளவு பெரிய கஷ்டம் அது. அப்போ முதல்ல என்னாச்சு? 4வது அதிகாரம் 1 வசனத்துல the gates are open. I saw a gate open, a portal open. அது நம்பர் 1. ரெண்டாவது ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டியது, தேவாலயத்துக்குள்ள போய் அந்த விளக்கு தண்டை மெனோராவை கிளீன் பண்ணணும். கர்த்தர் கிளீன் பண்ணிட்டாரு ஏற்கனவே. 2வது அதிகாரம் 3வது அதிகாரங்கள்ல சபையில் இருக்கிற பிரச்சனையை அவர் சொல்லி அதை கிளீன் பண்ண சொல்லிட்டாரு. அப்போ கிளீன் ஆயிடுச்சு. 3வது என்ன பண்ணுவாங்க? அவங்க தூப வர்க்கத்தை எரிக்க பண்ணுவாங்க. வாசிங்க 5வது அதிகாரம் 8வது வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அப்போ அந்த தூப வர்க்கத்தை திறந்த போது என்ன மேல எழுந்துச்சான்? தூப வர்க்கம் எதை குறிக்குது? நம்மளுடைய ஜெபங்களை குறிக்குது. நான் இன்னைக்கு அதை சொல்ல விரும்புறேன். கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும், உங்களுடைய கண்ணீரையும் எதுல சேர்த்து வச்சிருக்கிறாரா? கோல்டன் வயர், பொன்னால் ஆன ஒரு பாத்திரத்துல. என் ஜெபம் கேட்கப்படலையே நினைக்காதீங்க. கர்த்தர் அதுக்கு ஏற்ற நேரத்துல நமக்கு பதில் தருவார். கர்த்தர் அதை நிச்சயமா நமக்கு அதை செய்வார். அதனால உங்க ஜெபம் அவருடைய சமூகத்துல தூப வர்க்கமா ஏற்றுக்கொள்ளப்படுது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நடக்கும். இது எல்லாம் நடந்தோடனே எனக்கு நேரம் இல்லை. 5வது அதிகாரம் 9 - 14வது வசனத்துல வர்ஷிப் சர்வீஸ் ஆரம்பிக்குது. வர்ஷிப் சர்வீஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரையுமே அவங்க ஆராதிக்கிறாங்க. முதல்ல அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஆராதிக்கிறாங்க, பிற்பாடு தேவனை ஆராதிக்கிறாங்க. அதை நல்லா வாசித்து பாருங்க. எல்லாமே வர்ஷிப்பிங். அதுதான் நடக்குது. இதை தான் நம்மளும் செய்ய போறோம், வர்ஷிப் பண்ண போறோம். சரி,
கடைசியா 5வது அதிகாரம் முதல் 5 வசனம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பார்க்கிறவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பார்க்கிறவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்போ ஏற்கனவே இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பா நான் ஜூபிலி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஜூபிலி அப்படிங்கும் போது என்ன, அவன் தன்னுடைய கஷ்டத்தினால நிலத்தையோ எதையோ வித்திருந்தா அதை வித்தவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்க ஒரு பத்திரம் எழுதிடணும். 2 பத்திரமா எழுதுவாங்க. ஒன்றை அவங்க தேவாலயத்துல வைத்து வைப்பாங்க, இன்னொரு பத்திரத்தை நம்ம கையில வைக்கணும். ஆனா இப்ப அந்த பத்திரத்தை உங்களால வாங்கிக்க முடியும், அல்லது யாராவது உங்களுக்காக வாங்கி கொடுக்க முடியும்னா அதை வாங்கி நீங்க மீட்டுக்கலாம். மீட்டுக்கொள்ள முடியலன்னா நீங்க ஜூபிலி அன்னைக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு போகும்போது 7 விட்னஸ் இருக்கணும். 7 சாட்சிகள் இருக்கணும். அதனாலதான் 7 சபைகளுக்கு கர்த்தர் லெட்டர் எழுத சொல்லிட்டாரு. அப்போ அந்த 7 சபைகளும் அந்த 7 சாட்சிகளும் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, 7 முத்திரையும் உடைப்பாங்க. உடைச்சு அதுக்குள்ள என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து அந்த 50வது வருஷம் உங்களுடைய லேண்டோ எதை நீங்க வித்திருந்தீங்களோ அது மறுபடியும் உங்களுக்கே கொடுக்கப்படும். இப்போ கர்த்தர் இந்த பூமியை மனுஷனுக்கு கொடுத்திருக்காரு. அதுக்குரிய பிரமாண பத்திரம் யார்கிட்ட இருக்கு, பிதாவாகிய தேவனுடைய கையில இருக்கு. ஆனா ஆதாம் என்ன பண்ணிட்டான், அது தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்துட்டான். விட்டு கொடுத்த பிசாசுக்கு விட்டு கொடுத்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, மனுஷனா வந்து அந்த அதிகாரத்தை தான் மீட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்னும் லேண்டை மீட்கல. ஆனா அவர் திரும்பி வரும்போது இப்ப நம்ம எல்லாருமே அங்க குழம்பி இருப்போம். நீங்க அதை இமேஜின் பண்ணி பாருங்க. த்ரோன் ரூம்ல நம்ம எல்லாரும் அதை நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆட்டுக்குட்டியானவர் வாங்கி. காரணம் என்ன, அவர் ஒரே ஒருத்தர் தான் பெர்ஃபெக்ட் மனுஷன், வேற யாருமே இல்லை. ஆதாம போல முதல்ல கர்த்தர் ஆதாம படைச்சது போல பெர்ஃபெக்ட் மேன். அதனால அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் மேனை பார்த்தோன்னா இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவரு அந்த பிரமாண பத்திரத்தை யார் கையில கொடுத்துடுறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில கொடுக்குறாரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு, அந்த முத்திரைகளை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த முத்திரைகளை உடைக்க ஆரம்பிச்சோன்னே இந்த 7 வருட உபத்திரவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகம் மறுபடியும் யார் கையில வந்துடும், நம்ம கையில வந்துடும். நமக்கு ரெப்ரசன்டேட்டிவா யார் இருப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னைக்குமே மனுஷனா தான் இருப்பார். He is always a Jew, he is always a perfect man. நம்மள ஒத்தவரா இருப்பார். அதனால தான் அவரு சன் ஆஃப் மேன், 2வது மனுஷன் அந்த திருத்துவத்துல. அதனால அவரு பிதாவாயிட்டாருன்னு சொன்னீங்கன்னாக்கா கிறிஸ்டியன் டாக்டரே இல்லை. ஒரே கடவுள் தான். அவர் ஒரு தடவை பிதாவா வந்தாரு, ஒரு தடவை பர்சன். அப்ப அந்த டாக்டரின் ராங். எப்படி பிதா ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் தான் மனுஷனா இறங்கி வந்தவர். அவர் அந்த மனுஷனா இருந்து தான் உங்களுக்காக அவர் இன்டர்சீட் பண்றாரு. திரும்பி அதே மனுஷன் தான் நான் பெர்ஃபெக்ட், நான் சிலுவையில ரத்தம் செஞ்சு இதை வாங்கிட்டேன்னு சொல்ற அந்த ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தகுதி. இப்ப என்ன வாஸ்தவம், வானத்திலையும் பூமிக்கு கீழேயும் ஒரு மனுஷனுக்கு கூட அந்த அதிகாரம் இல்லை அதை வாங்கிறதுக்கு. ஆனா அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பத்திரத்தை வாங்குவார். ஒரு நாளைக்கு நமக்கு விடுதலை கிடைக்கும். அந்த விடுதலைக்கு நம்ம தகுதியா இந்த வருஷம் தயவு செய்து இதை நீங்க மனசுல வச்சுங்க. அவர் அந்த பிரமாண பத்திரத்தை கையில வாங்கி அதை உடைக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கும், யாம் கிப்போர் ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்கும். இந்த வருஷம் அக்டோபர் 12ஆம் தேதி யாம் கிப்போர், அது ஜூபிலி வருஷமா இருக்கு. அவங்களுக்கு அது ஜூபிலி, இட்ஸ் 50th இயர் ஜூபிலி இயர். ஒருவேளை கர்த்தர் வரலாம் வராமையும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்து போயிருக்கீங்க? எத்தனையோ தடவை நான் யோசித்திருக்கேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா நான் செஞ்ச தப்பெல்லாம் விட்டுட்டு இன்னொரு தடவை என் வாழ்க்கையை வேற மாதிரி நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு. சில உறவுகள் முறிந்து போயிருக்கலாம்,
அதுக்கு காரணம் நானா இருந்திருக்கலாம், சரி நான் வேற மாதிரி அவங்ககிட்ட நடந்துக்கலாமே அப்படின்னு. இப்ப நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸை கொடுக்குறாரு. ஏன்னா கர்த்தர் எதையுமே நமக்கு எதிராக இல்லை. நமக்குன்னு அவர் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மனமாற அவர்கிட்ட ரிப்பெண்ட் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க இழந்தது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க எதை இழந்து போகணும், கர்த்தரை நோக்கி கேளுங்க. இந்த நாட்கள்ல நீங்க இவ்வளவு நாள் நீங்க ஒருவேளை ஜெபிக்காம இருக்கலாம். அக்டோபர் 3ஆம் தேதி அவர் ஞாபகார்த்த புஸ்தகம் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஓபன் பண்ணும்போது என் பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கணும். மல்கியாவில் சொல்லப்பட்டது போல நான் உங்களுடைய சமூகத்துல இருந்து பரலோகத்துல நான் பணிவிட செய்யணும், நான் தூரத்துல இருக்கக்கூடாது. ஐ ஷுட் நாட் பி டிஸ்குவாலிஃபைட். என் வீட்டுல இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். எல்லாத்துக்கும் மேல தயவு செய்து இந்த சத்தியத்துக்காக நிக்கிறவங்க ரொம்ப கம்மி பேரா இருக்கிறாங்க. சத்தியம் கலங்கி போயிருக்கு, குழம்பப்பட்ட நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. படிச்சவங்களோ படிக்காதவங்களோலாம் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவார். கர்த்தருக்காக எழுப்பி நீங்க நில்லுங்க. சரியான சத்தியத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்க நன்றியோட துதிக்கிறோம், நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை நாங்க இன்னைக்கு படித்தோம். ஒரு நாளைக்கு நாங்களும் அந்த தேவாலய வளாகத்துல வந்து உங்களுடைய சிங்காசனத்துக்கு முன்பா நாங்க நிற்கணும். நாங்க தள்ளப்பட்டு போகவே கூடாது. நாங்க எல்லாருமே குவாலிஃபை ஆகணும். அதுக்காக தான் இந்த பைபிள் ஸ்டடி. அப்படி இல்லைன்னா இந்த பைபிள் ஸ்டடியினுடைய நோக்கமே நாங்க எல்லாரும் தகுதி அடையணும். இந்த நாட்கள்ல நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்க மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணவோ கிரிட்டிசைஸ் பண்ணவோ கண்டம் பண்ணவோ இங்க இல்லை. எங்களை நாங்க ஆராய்ந்து பார்க்கணும். நாங்க உங்க அருகில வந்து நாங்க நிற்கணும். கர்த்தாவே, எங்களுக்கு அப்பேற்பட்ட கிருபையை தாரும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறது எனக்கு தெரியாது. இழந்து போனவைகள் அநேகமா இருக்கலாம். பணமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், வியாதி அல்லது சுகமா இருக்கலாம். நிறைய காரியங்களை இழந்து போயிருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம். ஆனா கர்த்தாவே, எங்களுக்கு நீர் அடுத்த சான்ஸ், you are the God of the second chance. இன்னொரு சான்ஸ் நீர் எங்களுக்கு தாரும். நாங்க மறுபடியும் எங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்க நல்லபடியா எங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க ஒரு பெருங்கூட்டம் ஜனத்தை நான் கொண்டு போக நீர் உதவி செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்க இந்த நாட்கள்ல உலகத்துல வாழும்போதே நாங்க ஆசாரியரா இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு பெரிய கடமை உமக்கு நாங்க மினிஸ்ட்ரி பண்ணணும். காலையில எழும்பி அதை செய்யாம நாங்க எங்க நாளை ஆரம்பிக்க கூடாது. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடும். அப்படியே நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் பிதாவே. நான் ஒரு சின்ன காரியத்தை உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். காலையில எழும்பி நேரம்